இந்த அமர்வுல நம்ம இப்ப கடந்த அமர்வுல நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிட் 1ல வந்து ரோல் ஆஃப் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் இன் 1986ல ஈக்குவலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது என்ன பண்றாங்க, இந்த நேஷனல் பாலிசியில என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது 1986 சொல்லப்பட்டதான். ஸோ அதைத்தான் நம்ம இப்ப தகவலா பார்த்திருந்தோம். அதுல மெயினா அந்த ஸ்கீம்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வந்து ப்ரொமோட்டிங் ஈக்குவாலிட்டி. நீங்க வந்து அனைவருக்கும் சமம் அப்படின்றத நீங்க ப்ரொமோட் பண்ணணும், என்ஷூர் பண்ணணும். இன்க்ளூசிவ் அப்படின்னா யாரையுமே இதுல விடுபட்டு இருக்க எல்லாருமே உள்ளடக்கமா இருக்கும். நீங்க ரிசர்ச் பண்ணும்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டீலிமிட்டேஷன் அப்படின்ற வார்த்தை. இப்ப வந்து லேட்டஸ்டா இன்க்ளூசிவ் கிரிட்டீரியா, எக்ஸ்க்ளூசிவ் கிரிட்டீரியா சொல்லுவாங்க. எதெல்லாம் உங்களால கட்டுப்படுத்த முடியுமோ அதுக்குள்ள இன்க்ளூசிவ் கிரிட்டீரியால வரும். அப்ப நீங்க வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள்ஸா இருக்கட்டும், ஒரு விமனா இருக்கட்டும், ஒரு ஷெட்யூல் ட்ரைபிள் கேஸ்டா இருக்கட்டும், இல்ல ஷெட்யூல் கேஸ்டா இருக்கட்டும், இல்ல ஒரு எம்பிசியா இருக்கட்டும், இல்ல ஒரு பிசியா இருக்கட்டும், எஃப்சியா இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும். ஜாதி, மொழி, இனம் எல்லாம் அப்பாற்பட்டு ஒரு கல்வியை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதா மெயினான விஷயம். அதுதான் இது எம்பசைஸ் பண்ணுதுன்னு சொன்னாங்க. முக்கியமா பார்த்தா இன்னொன்னு வந்து டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க, பன்முகத்தன்மை. ஏன்னா பன்முகத்தன்மை அப்படின்றது வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் கரிக்குலத்துல டைவர்சிஃபைட் கரிக்குலம் அப்படின்றது இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி 2020 அவங்க சொல்றாங்க. சரியா? சோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நம்ம ஈஸியா வந்து அக்சஸ் பண்ண முடியும் அண்ட் சக்சஸ் பண்ண முடியும். அக்சஸ்ன்றது எப்படி அணுக முடியும் அப்படின்றது. சரியா? அந்த அடிப்படையில பார்த்தோம். அடுத்து சக்சஸ், அந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை முழுமையாக வந்து கொண்டு சேர்த்திருக்கோம் அப்படின்றத வந்து மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி அதை என்ஷூர் பண்றது அப்படின்ற விஷயம் தான். அதை எப்படி கொண்டு போனா அவங்க சக்சஸ் பண்ணும். சோ எப்படி சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, யார் படிக்கிறேன்னு இருக்காங்களோ, யார் பின்தங்கிய பகுதியில் இருக்காங்களோ, அவங்களுக்கான படிப்பு போய் சேர முடியல அப்படின்னா அவங்களுக்கு தேவையான இன்சென்டிவ் கொடுக்குறது, அவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது, அவங்களுக்கான ஊக்கத்தொகை கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படின்றதா. அடுத்து அதுலயே பார்த்தா போக்கஸ் ஆன் விமன் பார்ட்டிசிபேஷன், பெண்களுடைய கல்வியை வந்து நீங்க வந்து அவங்க கல்விக்கு வரக்கூடிய அந்த என்ரோல்மெண்ட் விகிதத்தை நீங்க அதிகப்படுத்தணும், விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்துறது. அதுக்குதான் உதாரணமா வந்து சைக்கிள் கொடுக்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்க, ஏன் புதுமை பெண் திட்டம்லாம் அதான் அடுத்து பார்க்க போறோம். சோ புதுமை பெண் திட்டம்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, பெண்களை வர வைக்கணும், அவங்களுக்கு எல்லாம் கல்வி பயில வைக்கணும் அப்படின்ற. இந்த 1000 ரூபாய் வாங்குறதுக்காக பெண்கள் படிக்கிறதுக்கு உள்ள வரலாம். எப்படி சத்துணவு தொட்டு தொடங்கப்பட்ட போது காமராஜர் வந்து சத்துணவு தொடங்கும் போது என்னன்னா, நீ சாப்பாடு கொடுத்தா படிக்க வருவியா அப்படின்னா, நான் சாப்பாடு கொடுத்தா படிக்க வரும்னு சொன்னாங்க. அதனால சரி, அப்ப சாப்பாடு கொடுக்குற நோக்கம் கிடையாது, ஆனா சாப்பாடுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்க வரும் அப்படின்னு வந்தா அப்ப அது மாதிரிதான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுக்குறாங்க. சைக்கிள் கொடுக்குறது, பாட புத்தகங்கள் கொடுக்குறது, இதெல்லாம் அதனுடைய ஸ்கீம்ல தான் வரக்கூடியது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ். அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இது கொடுக்கணும், அதாவது அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்றாங்கன்னா, நீங்க எதை போக்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்கன்னா, பொது கல்வியாக இருக்கட்டும், இல்ல தொழில் சார்ந்த கல்வியா ஒகேஷனலா இருக்கட்டும், இல்ல டெக்னிக்கல் தொழில்நுட்ப சார்ந்த கல்வியா இருக்கட்டும், இல்ல ப்ரொஃபஷனல் ஸ்டேஜஸ் டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், அந்த மாதிரி உங்களுடைய ப்ரொஃபஷனலிஸ்டா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்க இவங்களுக்கு என்ஷூர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு குறிப்பா அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுங்க அப்படின்ற விஷயத்தையும் நேஷனல் பாலிசியில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா எஜுகேஷன் சப்போர்ட் ஃபார் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, மிகவும் பின்தங்கிய பகுதி, அது குறிப்பா பார்த்தோன்னா ரூரல், கிராமப்புற பகுதி, ஹில்லி பகுதி. ஹில்லி அப்படின்றது என்ன அப்படின்னா, மலைப்பாங்கான இடங்கள். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க அக்சசபிள் பண்ண முடியாத எந்த இடத்துலயுமே கல்வி போகாது, அணுக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிமோட்ல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு கூட நீங்க கல்வியை போய் சேர்த்தி அப்படின்னா தான் அங்க ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஆஃப் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை பொறுத்தளவு வந்து அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய கலாச்சாரத்தை, அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை அவங்க வந்து பாதுகாப்பதற்கு அவங்க கல்வி நிலையங்களை தொடங்கி அது மூலமா கல்வியை கொடுக்கலாம். அந்த வாய்ப்பையும் அரசு கொடுக்கும் போது ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து எஜுகேஷன் ஃபார் இந்த கேண்டிகேப் என்ற வார்த்தை நம்ம இப்ப யூஸ் பண்ண மாட்டோம். நேஷனல் பாலிசி வந்து 1986 சொல்லப்பட போது அந்த டேர்மை யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கான இன்க்ளூசிவ் கல்வியில நம்ம என்ன கல்வியை கொடுக்குறோமோ எல்லா நார்மல் மாணவர்களும் அந்த கல்விக்குள்ளதான் அவங்க கல்வியும் இருக்கும். சோ அவங்களுக்குன்னு தனி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருந்தாலும் கூட சோ இப்படி கொண்டு போகும்போது ஈக்குவாலிட்டி. ஏன்னா அவனுக்கு ஒரு கல்வி, அவனுக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சா இருக்கான், குறைவா படிச்சா போதும் அப்படின்னு நீங்க கொண்டு போகாதீங்க, அவங்களே இன்க்ளூசிவ் கொண்டு வாங்க அப்படின்றதான். சோ அதே மாதிரி இன்டகிரேட் பண்றது அப்படின்றதுலாம் சொல்லியிருக்காங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம். ஸோ லாஸ்ட் ஒன் வந்து சப்போர்ட் மெக்கானிசம் அண்ட் இன்சிடென்ட். என்ன மாதிரியான அவங்களுக்கு சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவா ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா, ஒரு படிக்க வர மாட்டேங்கிறான், வறுமை காரணமா இருக்கான் அப்படின்னா அவனை எப்படி கொண்டு வரணும், அவனுக்கு இன்சென்டிவ் தர்றேன், அவனுக்கு ஊக்கத்தொகை தர்றேன், மாசம் மாசம் இவ்வளவு தர்றேன், பைனான்சியல் சப்போர்ட் பண்றோம், ஸோ ஃபெசிலிட்டிஸ் பண்றோம். ஸோ இந்த மூலமா தான் டு என்ஷூர் தி கண்டினியூ தி எஜுகேஷன் ஃபார் மார்ஜினலைஸ்டு குரூப், ரொம்ப பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கல்வி சிஸ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து கல்வி சம வாய்ப்புல
நேஷனல் பாலிசியில சொல்லப்பட்டதை வச்சு நம்ம இதை பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா என்ன அப்படின்னா இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்பதற்கான சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி எப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு தான் எக்ஸாம் எழுதுவோம். அதனால இந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது தமிழ்நாடுல என்னென்ன மாதிரியான ஈக்குவாலிட்டிஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இது நீங்க படிக்கவே வேண்டியது இல்லை எல்லாம். ஏன்னா உங்க ஸ்கூல்ல நீங்க பாக்குற விஷயத்தை தான் இங்க சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன். யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அது நகரமா இருக்கட்டும் கிராமமா இருக்கட்டும் ஒரே விதமான கல்வி முறை தான். ஸ்டேட் போர்டு அப்படின்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுல தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, ஒரே விதமானதான். ஒரு டவுன்ல இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் 6வது படிக்கக்கூடியவன் தமிழ் மீடியத்துல தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் இந்த பாடத்தை அவன் படிப்பான். இதே ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில அங்க ஒரு மாணவன் என்ன படிப்பான், அதே 6வது படிக்கிறான். சோ இதுதான் கல்வியில் சம வாய்ப்பு. அப்ப என்ன சொல்றாங்க, யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் எஜுகேஷன், ஒரே விதமான கல்வி, சமச்சீரான கல்வி முறை. அனைவருக்கும் ஒரே. அதுக்கு என்னென்னலாம் அவங்க கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் பண்றாங்க பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் எவ்ரி வில்லேஜ். எதுக்காக எவ்ரி வில்லேஜ்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தொடங்குறாங்க? டு என்ஷூர், உறுதிப்படுத்தணும், டு என்ஷூர் பண்ணணும். என்னது? யூனிஃபார்ம் எஜுகேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு. நீங்க தமிழ்நாடுல உள்ள எல்லா நம்ம தமிழ்நாடுன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில இருக்கக்கூடிய எல்லா வில்லேஜ் மாணவர்கள் இங்க சொல்றாங்க அப்படின்னா டவுன் மாணவர் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரே விதமான யூனிஃபார்ம் எஜுகேஷன். அதுதான் கல்வியில ஈக்குவாலிட்டி. இல்ல ஒருத்தனுக்கு ஒரு விதமான கல்வி முறை, இன்னொருத்தனுக்கு ஒரு விதமான கல்வி முறை, கிராமத்தில் உள்ளவனுக்கு ஒரு கல்வி முறை கிடையாது நம்ம இதுல. அடுத்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ். இப்ப அரசு கலைக்கல்லூரிகள் எல்லாம் ஓபன் பண்றாங்களா, இது எதுக்காக ஓபன் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த அரசு கல்லூரிகளை தொடங்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அதுவும் என்னது, எல்லோருக்கும் சம வாய்ப்பு வழங்கணும். எல்லா மாணவர்களும் ஒரு மாவட்டத்துல இல்ல ஸ்கூல்னா இன்னொரு மாவட்டத்துல படிக்க போறதுக்காக படிக்க போகாம இருப்பான். அதனால அவனுடைய மாவட்டத்திலே ஒரு கல்லூரியை தொடங்கணும் அப்படின்னா அது அவனுக்கு பயன்பாடா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அரசு வந்து புதிய கல்லூரிகளை தொடங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டெக்ஸ்ட் புக்ஸ் ப்ரொவைடட் பை தி 1st ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் பை த கவர்மெண்ட். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இலவச புத்தகம் கொடுத்துறாங்க. எந்த விதமானது கிடையாது. நீங்க 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஸ்டேட் போர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், ஸ்டேட் போர்ட்ல இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கும் சரி, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, டெக்ஸ்ட் புக் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கவர்மெண்ட் கொடுக்கும். இது எதுக்காக? ஒரே விதமான பேட்டர்ன் இருக்கக்கூடிய கல்வி முறை, ஒரே விதமான புத்தகம், எல்லாத்துக்கும் ஒரே விதம் சமம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டெக்ஸ்ட் புக்ஸ். அதான் முக்கியமானது, நான் எல்லாத்துலயுமே முக்கியம் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி வந்து தமிழ்நாடுல பின்பற்றப்படுது அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் எஜுகேஷன். பெண் கல்வியில மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த முக்கியமா வந்து மூவலூர், அதாவது மூவலூர் ராமரத்னம் அம்மையார் ஸ்கீம். இதுலதான் வந்து அவங்களுடைய பேர்ல தான் என்ன ஸ்கீம் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெண் கல்வி தொகை ஊக்கத்தொகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இது முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ். அதே மாதிரி பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தது, அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து இது வந்து என்ன அப்படின்னா நீங்க இந்த 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பத்தியெல்லாம், இந்த ஊக்கத்தொகை வந்து இது மட்டும் கிடையாது. அதே அவங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னொரு எலிஜிபிலிட்டி அவங்க இருக்கு. அந்த ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பும் அவங்க வாங்கிக்கலாம், அந்த கல்லூரியில கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பும் வாங்கிக்கலாம். அதே தமிழ் புதல்வன் திட்டமும் அப்படித்தான். தமிழ் புதல்வன் திட்டத்திலையுமே என்னன்னா அது மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, அரசு கல்லூரியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம். அவங்களுக்கு வந்து 6வதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்கன்னா, அரசு பள்ளியில படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. அந்த ஊக்கத்தொகை 1000 ரூபாய், அவங்களுக்கு மாதம் வந்து ஊக்கத்தொகை 6 ரூபாய் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கல்வியில சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இதை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் விமன் எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தி விமன். ஏன் வந்து சில இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான கல்லூரி தனியா பிரத்யோகமா இருக்கும். ஆண்கள் பெண்கள் இருபாலரும் படிக்கக்கூடிய கல்லூரி இருக்கும். சில கல்லூரி ஆண்களுக்கான கல்லூரியா இருக்கும். அப்ப கல்லூரியை பொறுத்தளவு தனியா பெண்களுக்கு என்றே பிரத்யோகமாக கல்லூரியில தொடங்குறதுக்கு என்ன, அப்ப பெண்களை படிக்க உள்ள வர வைக்கணும் அப்படின்றது. சோ இது வந்து தமிழக அரசு பண்றாங்க அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். தென் ரூரல் காலேஜ் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது கிராமப்புற பின்னணியில் இருக்கக்கூடிய
கல்லூரிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அங்க வந்து டு அட்மிட் தி 10%, நல்லா கவனிச்சுங்க, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் முக்கியம். 10% பெண் மாணவிகளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இன் மென் காலேஜ் வேர் நோ விமன் காலேஜ் எக்ஸிட்ஸ். எந்த ஒரு மாவட்டத்திலேயாவது இல்ல எந்த ஒரு கிராமப்புற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில அங்க வந்து ஒரு ஆண்கள் கல்லூரி மட்டும்தான், மென்னுக்கு மட்டும்தான் கல்லூரி இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், 10% பெண்களை அந்த கல்லூரிக்கு நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம், கல்லூரி இல்லாத இருந்தா. ஆனா அதே மாவட்டத்தில் இன்னொரு பெண் கல்லூரி இருக்குன்னா அங்க அட்மிஷன் போட முடியாது. சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமும் கவர்மெண்ட், ஏன்னா பெண்களுக்கான வாய்ப்பை வந்து சம வாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, விமன் டீச்சர்ஸ் ஆர் அப்பாயிண்டட் இன் ஆல் பிரைமரி ஸ்கூல்ஸ் அப் டு 5th ஸ்டாண்டர்ட், 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய அது வரைக்கும் இருக்கக்கூடியதுல உங்களுக்கு வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுலதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதுமை பெண் திட்டம் அப்படின்ற திட்டம் இருப்பாங்க. So, Honorable Ministers for Finance and Human Resource Management, Government of Tamil Nadu, during the budget speech in Legislative Assembly, நம்மளுடைய சட்டசபையில ஆன் 18th March 2022 தான் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா நம்ம ஸ்கீம் ஈக்குவாலிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம் அப்படின்னால கொஸ்டின்ல கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஸ்கீம் வந்து எப்ப அனௌன்ஸ் பண்ணான்னு கேட்கலாம். இந்த ஸ்கீம்ல எப்படி பெனிஃபிஷியர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிளாஸ் 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய 6 முதல் 12 வரை. அப்ப இங்க வந்து எய்டட் ஸ்கூலுக்கு கிடையாது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்லி அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இந்த பெண் கல்வி ஊக்கத்தொகை என்பது கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, 1000 rupees per month டைரக்ட்லி இன்டு their பேங்க் அக்கௌண்ட். அந்த பெண் குழந்தையினுடைய அந்த அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா இந்த 1000 ரூபாய் போயிடும். சோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்களா கிடையாது. அதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, அண்டர் கிராஜுவேட் டிகிரிஸ் படிக்கக்கூடிய இளங்கலை படிக்கக்கூடிய மாணவிகள், நல்லா கொஞ்சம் இளங்கலை தான், முதுகலை கிடையாது. இளங்கலை அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் டிகிரி, பிஎஸ்சி, பிஏ, பிகாம், பிசிஎஸ், பேச்சுலர் ஆஃப் கார்பரேட் செக்ரட்டரிஷிப், பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பிஏ, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பிஎஸ்சி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் பேஸ் வரக்கூடிய யூஜி கோர்சஸ். ஸோ யூஜி கோர்சஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த இது உண்டு. தென் டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதே மாதிரி ஐடிஐ கோர்ஸ் படிக்கிறாங்கல்ல, தொழில்நுட்ப அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஐடிஐ இருக்கு பத்தியா, அதுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்கீமினுடைய மெயினான விஷயம். ஸோ இதுல யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கேஸ் இன்சென்டிவ் பாருங்க என்ன சொல்றாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்கன்னு சொல்லியாச்சு. இது யாரு எலிஜிபிள் அப்படின்னா, த கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அவைலிங் அதர் ஸ்காலர்ஷிப் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு என்ரோல் இன் தி ஸ்கீம். ஒருவேளை இந்த ஸ்கீம்ல என்ரோல் பண்ணாலும் சரி, அந்த கல்வி நிறுவனத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதர ஊக்கத்தொகையை அவங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றது இது ஒரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது எதுக்காக சொல்லிட்டு வர்றோம், கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்றாங்க, சரியா, ரைட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரிமூவல் ஆஃப் எக்கனாமிக்கல் பேரியர்ஸ், அதாவது பொருளாதாரம் வந்து கல்வி கற்பதற்கு ஒரு தடை. அப்ப அதை நீக்கணும் அப்படின்னா, அந்த பொருளாதார தடை நீக்கணும்னா கல்வி பெறுவதற்கும், அதனால நம்ம இலவச கல்வி கொடுக்குறோம். ஸோ அப்ப அது என்ன, அதுக்கு அப்ப அந்த எக்கனாமிக்கல் பேரியர்ஸ், அதாவது பொருளாதாரம் எல்லாரும் சமம் கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஃப்ரீ எஜுகேஷன், சரியா, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைடட் டு சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப். டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா மிகவும் பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்க்ளூடிங் தி டினோடிஃபைடு ட்ரைபல்ஸ், பழங்குடி மக்கள், பழங்குடியினர், பட்டியலின மக்கள், டினோடிஃபைடு அண்ட் பேக்வர்டு கிளாஸஸ். இவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. தென் டியூஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வைல்டு ஃபார் தீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸம்ஷன். இவங்களுக்கு வந்து ஃபீஸ்ல எக்ஸப்ஷன் உண்டு, டியூஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா, சில ப்ரொஃபஷனல் காலேஜஸ் எல்லாம் நீங்க அட்மிஷன் போடும்போது, கவர்மெண்ட் காலேஜ் அட்மிஷன் போடும்போது சில குறிப்பிட்ட கம்யூனிட்டி பீப்புள்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாது. அதே மாதிரி இப்ப டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுறோம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாது, இல்லைன்னா அப்ளிகேஷன் காஸ்ட் குறைவா வச்சிருப்பாங்க. எதுக்கு அது, அவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, சம வாய்ப்பு கொடுத்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அடிப்படையில தான் அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க. நம்ம எல்லா திட்டமுமே வந்து அரசு செயல்படுத்துது அப்படின்னா அதனுடைய பின்பகுதியில ஒரு சில பாயிண்ட் அடிப்படையில் தான் அதை செயல்படுத்துறாங்க. அப்ப ரிமூவல் ஆஃப், அப்ப என்ன சொல்றாங்க, டியூஷன் ஃபீஸ் எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, எக்ஸாம் ஃபீஸ் கட்ட தேவையில்லை, உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், நீ வந்து படிக்கிற மட்டும் செய்யும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப டியூஷன் ஃபீஸ் உண்டு. இப்பதான் இந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது லேட்டஸ்டா கிடையாது. நான் ஸ்கூல் எஜுகேஷன்ல கிட்டத்தட்ட வந்து நான் 10 வருஷம் நான் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்தேன். அப்ப நான் ஏஹெச்எம்மா இருக்கும்போது இந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கூல் அவர்ஸ் முடிஞ்சதுக்கு பின்னாடி காலேஜ்லயும் நான் வந்த பிறகு 2017 and 18 இந்த ஸ்கீம் இருந்துச்சு. எங்க காலேஜ்ல அரசு கல்லூரியில இந்த ஸ்கீம் இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த
எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஈவினிங்ல அங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க டீச்சர்ஸ். அதாவது நம்ம பாடம் நடத்துற டைம் முடிஞ்சது போக அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அவங்களுக்கு ஒரு டயத்தை ஒதுக்கி அவங்களுக்கு பீரியட் கொடுத்து அந்தந்த பீரியட்ல கொடுத்து அதுக்கு வந்து பாடம் இருக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு தனியா என்ன பண்ணாங்க, சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் மீன்ஸ் என்ன, அந்த ஒரு பீரியடுக்கு இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரிக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கும்போது அது நான் இருந்துச்சு, நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அங்க ஏஎஸ்எம் இருந்தனால எனக்கு நல்லா தெரியும் அது. அதே மாதிரிக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் வரும்போதும் இந்த ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. இப்ப சமீபத்துல இந்த ஸ்கீம் கிடையாது. அடுத்த ஒரு அந்த 2017-18 கல்வியாண்டு 18-19 கல்வியாண்டுல எல்லாம் இந்த ஸ்கீம் எங்க கல்லூரியில இருந்துச்சு. சரியா, பொதுவா ஸ்கூலு கல்லூரிலாம் இந்த ஸ்கீம் இருக்குது. ஆனா இது எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் தெரியாது. ஆனா எத்தனை எத்தனை இடத்துல இந்த கிளாஸ் எடுக்கிறாங்க எடுக்கலையா, சும்மா பணத்தை போட்டு எடுக்கிறாங்களா அப்படின்றது வந்து அது பொதுவா, ஏன்னா மாணவர்களுக்கே அது அவேர்னஸ் இருக்காது. ஆனா என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் போட்டு இன்சார்ஜ் போட்டு அதுக்கு பணத்தை ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க பாடம் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த மாணவர்களுக்கு தெரியாது பாடம் எடுக்கிறது நம்மளுக்காக பணம் எடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இது மாதிரி நிறைய அரசு வந்து நிறைய கொடுக்க வர்றாங்கப்பா. ஆனா அதை பயன்படுத்தணும், அதை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற எண்ண அலைகள் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அதுவும் குறிப்பா எஸ்பெஷலி நிறைய இடங்கள்ல அது குறைவா இருக்கு அப்படின்றது வந்து நீங்க பார்த்தா தெரியும். ஆனா மற்றது பார்த்தோன்னா ஏதோ மாணவர்கள் வளர்ச்சிக்காக அது கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கொடுத்து அவங்களை கைட் பண்ணி நல்லா பண்ணுறதுக்காண்டி அது கொடுக்குறாங்க. ஆனா சும்மா போய் பில்லு வச்சுட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து நிறைய இடங்கள்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல இருக்கலாம். அப்படி நான் பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் அது மாதிரி தான் இருக்கு. அது மாணவர்கள் அவேர்னஸா இருக்கும் அந்த மாணவர்கள். அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ் இருக்கு, யூனிஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்டல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹேர் கட்டிங் பண்றதுக்கு ரூபா கொடுக்குறாங்க, யூனிஃபார்முக்கு கொடுக்குறாங்க, சோப்பு வாங்குறதுக்கு கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் சாப்பாடுலாம் கொஞ்சம் நல்ல ஓரளவு குவாலிட்டியான சாப்பாட்ஸ் தான் இப்போ வருது. அடுத்து ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அங்க இதுக்கு. அப்புறம் மிட் டே மீல்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. பஸ் பாஸ், நம்மளுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. பஸ் பாஸ் எல்லாம் என்னது, மாணவர்களை படிக்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். பஸ் பாஸ் சும்மா கொடுக்கல. அதாவது மாணவர்கள் கொடுக்கக்கூடிய பஸ் பாஸ்ன்றது என்ன அப்படின்னா நல்ல பஸ் பாஸ். ஏன்னா அந்த அந்த பஸ்ஸுக்கான காசை கொடுத்து டிக்கெட் எடுத்து வர்றதுக்கு கூட படிக்க முடியாம வீட்டுல இருக்கக்கூடியவன படிக்க வர வைக்கணும்னா என்ன அர்த்தம், வா உனக்கு ஃப்ரீ பாஸ் அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. ஸோ அப்ப அந்த ஃப்ரீ பாஸ் கூட ஆர் ப்ரொவைடட் அப் டு தி 12th ஸ்டாண்டர்ட். 12வது வரைக்கும் என்னது ஃப்ரீ பாஸ். இப்போ காலேஜுக்கும் ஃப்ரீ பாஸ் தான், நீங்க இப்போ ஃப்ரீ பாஸ்ல வந்து படிச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் எல்லா மாணவர்களையும் யாருமே எக்ஸ்க்ளூசிவ் ஆயிராம இன்க்ளூடிவ்ல வரணுன்றதுக்காண்டி அனைத்து விதமான பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் அனைத்து சமுதாயம் சார்ந்த மக்களா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து அனைத்து தேசம் சார்ந்த மக்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரே வாய்ப்பு தான். அடுத்து ரிமூவல் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் காஸ்ட் பேரியர். இந்த கம்யூனிட்டி காஸ்ட் பேரியர் அப்படின்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒண்ணா தமிழ்நாட்டுல இருக்கு. தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநிலங்களுமே இது பொதுவா வந்து சேலஞ்சிங்கான ஒரு காஸ்ட், அதை நோக்கியான சில நகர்வுகள் அப்படின்றதெல்லாம் என்ன சமீப காலத்துல நீங்க நிறைய இடங்களை பார்ப்பீங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த பேரியர்ஸ் எல்லாம் உடைக்கணும் அப்படின்றதான். ஏன்னா அதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பேரியர்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அப்ப வந்து ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது என்ன, அவங்களுக்கான தனியான இடஒதுக்கீடு கொடுக்கணும். இன் தி யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், யூனிஃபைடு ட்ரைபல்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து தனியாக அலாட் பண்ணும்போது தான் நீங்க இந்த கம்யூனிட்டி பேரியர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதாவது கம்யூனிட்டி அப்படின்ற சமூக மற்றும் காஸ்ட் அப்படின்றது ஜாதி ரீதியான தடைகள், சமூக ஜாதி ரீதியான தடைகளை வந்து ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான என்ன கொடுக்கணும்னு சொல்றாங்க, ரிசர்வேஷன் சீட்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஃப்ரீ கோச்சிங் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க, இந்த மாணவர்களுக்குன்னே தனியா யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க. அதே மாதிரி சில ஹாஸ்டல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த காலேஜ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹாஸ்டல்ஸ் தான் அந்த மாணவர்களுக்கும் தனியாவே இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அது எத்தனை மாணவர்களுக்கு தெரியும், அந்த மாணவன் விழிப்புணர்வு இருக்கான்னு தெரியாது. ஆனா நடத்துறாங்க நிறைய கவர்மெண்ட். அவங்களுக்கு நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் கொடுக்குறாங்க, அதுக்கான பணம் கவர்மெண்ட் அலாட் பண்றாங்க. அது மாதிரி நிறைய அப்கிரேடட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கவர்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்க. அடுத்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி பிசிக்கலி ஹேண்டிகேப். இந்த பிசிக்கலி ஹேண்டிகேப் வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுப்பா, ப்ரொனன்சியேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஹேண்டிகேப் அப்படின்ற வார்த்தை அவங்களுடைய மனதை ஊண்டிப்படுத்தும். ஏற்கனவே அந்த டேர்மை யூஸ் பண்ணதுனால அந்த அடிப்படையில் நம்ம பண்றோமே தவிர, ஸோ அந்த டேர்ம் அவங்க கொஸ்டின்ல அப்படி கேட்க மாட்டாங்க, பிசிக்கலி சேலஞ்சா கொடுப்பாங்க. அதனால நான் இந்த இடத்துல சொல்றோம்னு நீங்க அதை இதா எடுத்துக்க கூடாது, நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. சரியா? ஸோ ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இவங்களுக்கு என்ன பாருங்க, 3 முக்கியமான பாயிண்ட். இவங்களுக்கும் ரிசர்வேஷன் சீட்ஸ் அலாட்மெண்ட் பண்ணணும். இத்தனை பேர் பிசிக்கலி சேலஞ்ச் இருக்காங்க, இவங்களுக்கு 1 to 3% இல்ல 1 to 4% வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களை படிக்க வைக்கிற கல்வி வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்குன்னு சிறப்பு பள்ளிகளை கொடுக்கணும். அவங்களுக்கு தனித்தனியா டிஃபரெண்ட் ஸ்கூலு. அதே மாதிரி பிரெய்லி ஸ்கூல்னா என்னது, கண்ணு தெரியாதவங்களுக்கு பிரெய்லி மெத்தட்ல படிக்கக்கூடிய மெத்தட். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது பின்னாடி வருது உங்களுக்கு, அது வேற ஒரு யூனிட்ல வருது. அதாவது வந்து வேற என்னென்ன மாதிரியான டைப் ஆஃப் எஜுகேஷன்லாம் இருக்குன்றது வரும். அப்புறம் ரிசர்வேஷன் சீட்ஸ் கொடுக்குறது, ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ்.
அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். லைக் ஸ்காலர்ஷிப் லோன்ஸ் இஸ் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் அரசு வந்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் லோன்ஸ் இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அடுத்து ரிசர்வேஷன் சீட் ஃபார் பிசிக்கலி ஹேண்டிகேப் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலையும் அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சீட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் பை தி தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் எடுக்கிறதுனால அதோட பேக் ட்ராப் என்ன இருக்கு அப்படிதான் இந்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். The systematic approach by the Tamil Nadu government aims to promote the inclusive. இந்த இன்க்ளூசிவ்ன்ற வார்த்தை இங்க நம்ம என்இசிஎல் குறிப்பிட்டிருந்தாங்களா, என்இசிஎல் கொடுத்துருந்தாங்க பாருங்க. என்ன சொன்னேன், இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானு சொன்னா என்ன சொன்னேன், ப்ரொமோட்டிங் ஈக்குவாலிட்டி இன்க்ளூசிவ் டைவர்சிட்டி அப்படின்னு சொன்னோமா. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க பார்க்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய இந்த ஸ்கீம்ஸினுடைய இனிஷியேட்டிவ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, டு ப்ரொமோட் தி இன்க்ளூசிவ், யாரும் விடுபட்டு போயிடக்கூடாது. ரெடியூஸ் தி டிஸ்பார்ட்டிஸ், வேறுபாடை வந்து குறைக்கணும். டிஸ்பார்ட்டிஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறுபாடுகளை குறைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். அண்ட் என்ஷூர் ஈக்குவல் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி. சமூகத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்குமான, பல்வேறு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்குமான முழுமையான கல்வியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடு அப்படின்றது கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து தமிழ் புதல்வன் திட்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ தமிழ் புதல்வன் இப்ப ரீசெண்டா தொடங்கின திட்டம், கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது 8ஆம் மாசம் ஆகஸ்ட் தொடங்கணும். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ்ல வச்சு தொடங்கணும். அங்க வந்து அரசு கலைக்கல்லூரி ஒன்று இருக்குது. 9/8/2024 டேட் ரொம்ப முக்கியமானது. ஸோ தமிழ் புதல்வன், அந்த திட்டத்தினுடைய பேர் நல்ல கவனிங்க, தமிழ் புதல்வன். அது வந்து புதுமை பெண், பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வேற பேரை மாத்திர கூடாது, நமக்கு தெரிஞ்சக்கூடாது. பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி புதுமை பெண் அவங்களுக்கு பேர். இவங்களுக்கு பேர் என்னது, தமிழ் புதல்வன், ஆண் மாணவர்களுக்கு கொடுக்கிறது. இது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் லான்ச்டு த தமிழ் புதல்வன் ஸ்கீம்ஸ் இன் கோயம்புத்தூர் அட் 9/8/2024. த காஸ்ட் இன்சென்டிவ் எவ்வளவு இதுல கேஷ் பிரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் அமௌண்ட் இன்சென்டிவ் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா 1000 rupees பெர் மந்த். டைரக்டா அவங்களுடைய அக்கௌண்ட்லேயே இது வந்து டெபிட் ஆயிரும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கொஸ்டின், என்ன எலிஜிபிலிட்டி பண்ணா, திஸ் வில் பி பெய்டு ஆன் மந்த்லி பேசிஸ் டு ஆல் எலிஜிபிள் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who studied from 6th to 12th standard in government schools and government aided schools in Tamil medium. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, ஏன்னா நான் இந்த ஆக்சுவலா இந்த டேட்டா நான் எங்க இருந்து எடுத்தேன்னா, தமிழ்நாடு வெப்சைட் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எடுத்தேன். ஏன்னா அது கரெக்டா இருக்கும். ஏன்னா இதுல நிறைய டவுட் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது. ஆனா அவங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்ல 12வது வரைக்கும் படிச்சிருக்க மாணவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க இதுல எலிஜிபிள் வருவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்கீம் அனுபவிக்கக்கூடியவங்க, இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதுலயும் பயன்படுவாங்க. வேற என்னென்ன ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் கொடுக்குதோ, இப்ப SC/STக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணலாம். MBC ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அவங்களையும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி BC ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அவங்களையும் வாங்கிக்கலாம். ஸோ ஸ்காலர்ஷிப்க்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அவங்க அதையும் வாங்கிக்கலாம், இதையும் வாங்கிக்கலாம். ரெண்டுமே அவங்களுக்கு அலோட் பண்ணிடுறாங்க. மூவலூர் ராம அமிர்தம், அதாவது மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம். நல்லா கவனிச்சுங்க. இந்த திட்டத்தினுடைய பேர் வந்து புதுமை பெண் திட்டம்னு கேட்டிருப்போம். ஆனா இந்த பேர்ல அமைக்கப்பட்ட திட்டம் என்ன அரசு அப்படின்னு கேட்டாங்கன்னா, மூவலூர் ராமலிங்கமிர்தம் அம்மையார் நினைவு புதுமை பெண் திட்டம் அப்படின்றது அந்த திட்டத்தினுடைய பேர். ஆனா புதுமை பெண் திட்டம் படிச்சிருப்பாங்க. அந்த பேர்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னா மறந்துக்கூடாது. ஸோ இது வந்து ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டூரிங் தி பட்ஜெட் நடக்கும் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் விவாதம் இருக்கு பாருங்க, அந்த ஸ்பீச் இருக்கு பார்த்தீங்கன்னா, இன் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்மளுடைய சட்டசபையில 18th March 2022 இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதான். ஸோ இது என்ன எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who studied from class 6th to 12th in government schools will provided the ₹1000s per month directly into their bank account till. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு அது மட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, கல்லூரியில் படிக்கக்கூடிய அண்டர் கிராஜுவேட் மாணவர்கள் அது மெயினான. தென் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதே மாதிரி டிப்ளமோ படிக்கக்கூடிய மாணவர்கள், பட்டய படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து ITI படிக்கக்கூடிய அரசு தொழில்நுட்ப இந்த இதில் படிக்கக்கூடிய மாணவர்கள். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் அப்படின்ற சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்நாடு எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம்ஸ். இவங்களும் வந்து என்னன்னா,
இந்த தொகையோடு சேர்த்து அவங்க வந்து எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னா மற்ற ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு என்ன அலாட்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை நம்ம அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்றதே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடு நாம் வந்து யூனிட் 1ல குறிப்பா வந்து எந்த பகுதி நிறைவு பண்றோம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். இங்க உள்ள சிலபஸை பார்த்துங்க. ஸோ இந்த சிலபஸ்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெளிவாவே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட முடிச்சிட்டோம். இப்ப வந்து ஒரு பார்ட் 1 முடிஞ்சிருச்சு. பார்ட் 2க்குள்ள என்ட்ரு ஆகும். பார்ட் 1ல உள்ள எல்லா பகுதியும் முடிச்சிட்டோம். பிரைமரி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், ப்ரோக்ராம் ஆஃப் ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், எலிமினேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன், ஈக்குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். ஸோ இந்த பகுதி முடிஞ்சிருச்சு. கல்வியில் சமவாய்ப்போட முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த பார்ட்டுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆக போறோம். அது வந்து செகண்டரி அண்ட் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ அடுத்த அமர்வில் நாம் இதை பற்றி பார்ப்போம். இன்றைய வகுப்பு நாம் இதோடு நிறைவு